எப்பத்தா திறக்கப்படு. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரத்துக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். எப்பத்தா திறக்கப்படு. அடைக்கப்பட்ட ஒன்றை திறப்பதற்கும் திறக்கப்பட்ட ஒன்றை அடைப்பதற்கும் வல்லமை உடையவர், அதிகாரம் உடையவர் யார் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் திருப்பாடல் 33:9 வாசிக்கிறோம், அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும், திரை என்றால் திறக்கும், மூடி என்றால் மூடும். ஆகவே தான் அவரை குறித்து வாசிக்கிறோம், அவர் அதிகாரத்தை குறித்து வாசிக்கிறோம், அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை குறித்து வாசிக்கிறோம். திருவெளிப்பாடு 3:7 ஒருவரும் பூட்ட முடியாதபடி திறப்பவரும் ஒருவரும் திறக்க முடியாதபடி பூட்டுவருமான தாவீதின் திறவுகளை உடையவர் நம் ஆண்டவராகிய கடவுள். இது அவரின் தோள் மீது சுமத்தப்பட்டது என்று ஏசாயாவில் வாசிக்கிறோம். இந்த திறவுகளை சிலுவை சுமப்பதின் வழியாக, சிலுவையில் அறையப்பட்டதின் வழியாக, சிலுவை மரணத்தின் வழியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் திறக்கப்பட்டவை கடவுளுக்கு பிரியமில்லாத ஒன்று திறக்கப்படும் என்று சொன்னால் அவை மூடப்பட, பல கடவுளுக்கு பிரியம் உள்ளது ஒன்று மூடப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அவை திறக்கப்பட, நமக்கும் அந்த அதிகாரத்தை கடவுள் கொடுக்கிறார். தாவீதின் திறவுகோல். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது பிரியமானவர்களே, நாமும் அந்த சிலுவையின் வழியில் பயணிக்க வேண்டும். அப்பொழுது அந்த அதிகாரம் நமக்கு சொந்தமாகிறது. லூக்கா நற்செய்தி 9:23 வாசிக்கிற ஒருவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்துக்கிட்டு என்னை பின் செல்லட்டும் என்று சொல்கிறார். அவன் எனக்கு சீடனாயிருப்பான்னு சொல்கிறார். அவர் சீரத்துவ நிலையை நாம் அடைகின்ற பொழுது அந்த அதிகாரத்தையும் கடவுள் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எது நம் வாழ்க்கையில் திறக்கப்பட வேண்டுமோ அதை கடவுள் திறப்பார். எது நம்ம வாழ்க்கையில் மூடப்பட வேண்டுமோ அதை கடவுள் மூடுவார். ஏனெனில் அவரே தாவீதின் திறவுகளை உடையவர். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற கடவுளாகிய தேவன் நம்மை பார்த்து எப்பத்தா திறக்கப்படுக என்று சொல்லும்படியான வார்த்தை நம்மை நோக்கி வர அவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.